ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹல்வா செய்ய போகிறோம். இவ்வளோ பழத்தை செய்ய போகிறதில்ல, 7 பழத்தில் செய்ய போகிறோம். ஏன் வாழைப்பழம் நிறைய இருந்துச்சு வீட்டில். அப்போ பழக்கடை வச்சுருக்கனால வாழைப்பழம் கொஞ்சம் நிறைய மீதம் இருந்துச்சு. அதனால் வாழைப்பழம் அல்வா செஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 7 வாழைப்பழம், 150 கிராமு, 100 to 150 கிராமு கருப்பட்டி, இது ஒரு 70 ரூபா. அதுக்கு 20 ரூபாய்க்கு முந்திரி, இவ்வளோ தான் பொருள். 7 வாழைப்பழம், அதுக்கு 150 கிராமு, 130, 150 கிராமு கருப்பட்டி, 20 ரூபாய்க்கு முந்திரி. வாழைப்பழம் ஒன்று 15 ரூபா இருக்கும். 7 வாழைப்பழம்னா இவ்வளோ கணக்கு பண்ணிக்கோங்க. கருப்பட்டி 70 ரூபா, 130 கிராமு, இது 20, 70, 90, அது 70, 100, 200 தான் ஆயிருக்கு. இந்த 200 தான் ஆயிருக்கு இது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா நெய்யின்னு வச்சுக்கோங்க. 200க்குலாம் ஃபுல்லாக ஆகும். 250 ரூபா வச்சுக்கோங்க. 250 ரூபா அழகான இப்போ அல்வா செய்ய போகிறோம். முதல்ல கருப்பட்டியை நொடித்து இதில் அடுப்பில் வச்சுக்கோங்க. கலைக்கு 250 ml. அளவு ரொம்ப முக்கியம்ப்பா, சொல்கிற அளவு ரொம்ப முக்கியம். 250 ml அளவில் கரைச்சி வச்சுக்கோங்க. வாழைப்பழம் 7, வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அளவு முக்கியம், லாஸ்ட் வரை பாருங்கள். ஏன்னா அல்வாவுக்கு ஒவ்வொரு பக்குவம் முக்கியம். நீங்கள் நல்லா கட்டியான அல்வா நினச்சி கிண்டிடுவீங்க, பார்த்தா அது ஜெல்லி மாதிரி வந்துடும். அல்வாவுக்கு ரொம்ப முக்கியம். இது ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். 4 பொருள் தான்: நெய், வாழைப்பழம், கருப்பட்டி, ஏலக்காய் உங்கள் விருப்பம், அதுக்கப்புறம் முந்திரி. நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கருப்பட்டியை ஏன் தண்ணியில் போட்டு கலக்கி வைக்கணும்னா அதில் அடியில் வந்து தூசி தங்கும். ஒரிஜினல் கருப்பட்டினா தங்கும். அதுக்காக தான் அது பண்ணிக்கிறத அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிட்டு வாசம், செம்மையான வாசம் வந்துச்சு. கடையில் வாங்கின கிலோ 500 ரூபா சொன்னான். இது வேம்பூர் கருப்பட்டியோ ஏதோ சொன்னான்னா, வேம்பு கருப்பட்டி மாதிரி காதில் கட்டிச்சு. வீட்டில் வந்து கேட்டால் வேம்பூர் கருப்பட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது உடங்குடி கருப்பட்டி மாதிரி, அதுவும் நல்ல ஃபேமஸான கருப்பட்டி. அங்கே உள்ள கருப்பட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல கருப்பட்டினா மாவு போல் இருக்குமா. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும், அப்பா அம்மாவுக்கும் கருப்பட்டி பற்றி தெரியும். ஏன்னா ஊர் அந்த பக்கம் தான், எங்களுக்கு உடம்புடி பக்கம் தான். தோட்டம் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. நெய் 1 ஸ்பூன் போட்டு முந்திரியை போட்டுக்கோங்க. நான் 20 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நீங்கள் கூட ஒரு 20 ரூபாய்க்கு போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் முந்திரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா கூட வச்சு ஆட்டம்பிச்சில் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லது தான் இதுவும். நெய்யும் நல்லது தான். அதை அளவை சாப்பிட்டா தான் நல்லது எதுவாக இருந்தாலும். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சு, அது மாதிரி தான். அளவாக சாப்பிடணும் இனிப்பாக இருந்தாலும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அல்வான்னு பேர் எப்படி வந்துச்சு யாருக்காவது தெரியுமா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் சொல்கிறேன். அல்வா வந்து இது அரபிக் மொழியில் வந்து இனிப்புன்னு நினைக்கிறேன். அல்வா மீன் வந்து இனிப்புன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி அந்த பேர் வச்சுருக்காங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே நெய்யில் நீங்கள் பண்ணிடலாம். வேணால் சேர்த்துக்கோங்க. நெய் நிறைய சேர்க்க தேவையில்லை. 4 ஸ்பூன் போதும். நான் கொஞ்சம் கூட சேர்த்துருப்பேன், குறையும் சேர்த்துருப்பேன். 4 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு 10 ரூபா பாக்கெட்டு கூட நீங்கள் 3 4 வாங்கிக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச வாழைப்பழம் போட்டுக்கோங்க. 7 போட்டிருக்கேன். நீங்கள் 6 கூட போடலாம், 7 8 கூட போட்டுக்கலாம். கருப்பட்டி நான் 150 கிராம் 150 கிராமு வாங்கினேன். 150க்குள்ளே தான் வாங்கினேன். 130 அவ்வளோதான் வாங்கினேன். 100 கிராம்லேருந்து 130க்குள்ளே போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். அப்படி வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். இடையில ஏதாவது டிப்ஸு சொல்லுவேன், அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த திருநெல்வேலி பக்குவம் வரும்.
நான் முதல்ல செஞ்சு சாப்பிட்டேன். நான் இது இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கேன். ஆல்ரெடி செஞ்சுட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க 1 வாரம் ஆகிட்டு. செஞ்சாகட்டும். முதல்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மூடி வச்சு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் மூடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவம் சாப்பிடும்போது ஓரளவு நல்லா இருந்துச்சு. அதே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நைட்டு சாப்பிட்டேன். நைட்டு சாப்பிட்றேன், அவ்வளோ டேஸ்ட்டு, அடிச்சுக்கிடவே முடியாது. நீங்கள் இஷ்டத்து இந்த வெளியெல்லாம் வாங்குறீங்களா, அவன் என்ன போடுறான் எதை போடுறான் எதுவுமே தெரியாது. அதே நீங்கள் வீட்டில் ஒரு 250 ரூபா இருக்கா, வீட்டிலே செஞ்சுக்கிட்டுனா உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் போடுறோம், எவ்வளோ போடுறோம், ஏது போடுறோன்னு தெரியும். ஹெல்த்தி தான். மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம் இனிப்பு. கருப்பட்டி வேறு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வேறு செவ்வாழை பற்றி சொல்ல தேவையில்லை, அவ்வளோ நன்மை இருக்குது செவ்வாழை பழத்தில். கிண்டிகிட்டே இருங்க. அப்புறம் நல்லா இதாகிட்டு, அடுப்பு சரியில்லை, பழைய அடுப்பு, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நல்ல அடுப்புலாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வச்ச கருப்பட்டியை வந்து ஊற்றிக்கோங்க. முதல்ல அரிப்பு வச்சு அரித்து எடுத்துக்கோங்க. அரிச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்கண்ணே. ஊற்றிட்டு என் அடுப்பு வந்து அடிக்கடி ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அதனால் கொஞ்சம் இதாகுது. புது அடுப்பு வாங்கியாச்சு. அதுவும் வீடியோ இருக்குது என்கிட்ட. அன்பாக்சிங் பண்ணி போட்டிருப்பேன், அதுவும் செக் பண்ணுங்கள். நல்ல அடுப்பு. கிண்டி விட்டே இருங்க எப்பவும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நானே நினச்சி பார்க்கல எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு. மாதத்துக்கு ஒரு அல்வா வச்சு செஞ்சாடலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. முதல்ல நார்மலாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முதல்ல செஞ்ச உடனே ஒரு 3 ஹவருக்கு அதை டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுவே ஒரு 8 ஹவர் ஆகிட்டு அப்படி சாப்பிட்டா அந்த திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்களே, அதே பக்குவத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் கட் பண்ணுற மாதிரி செய்வோன்னு நினச்சேன், பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு, அதே பக்குவம் சூப்பராக வந்துச்சு. நல்லா கிண்டி விட்டே இருங்க. கட்டியான பிறகு ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றி கிண்ட வேண்டியதாக இருக்கும். பக்குவம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சொல்கிறேன், போக சொல்கிறேன் வீடியோவில். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய டிப்ஸ் உண்டு. இப்போ செய்ய போச்சில் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்க்குறது, சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ ஓரளவு வெந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் பக்குவம் வரல. இப்போ கட்டியாக இருக்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு மினிமம் 2 ஸ்பூனே போதும் நமக்கு, நிறைய சேர்க்கணும் அவசியம் இல்லை. கருப்பட்டி வேறு, கருப்பட்டி போட்டிருக்கோம், அதனால் நமக்கு பக்குவம் சூப்பராக வந்துடும். இன்னும் பக்குவம் நமக்கு வரல. இப்போவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு தேவை அல்வா பக்குவம் வரணும். அல்வா பக்குவம் வந்தால் அது கரெக்டான டேஸ்ட் வரும். 100% டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இப்போ சும்மா இஷ்டத்துக்கு கிண்டி நல்ல கட்டியாக கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டால் அது வராது. ஒரு பக்குவம் உண்டு. அதே பக்குவம் எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். இப்போலாம் கிண்டுறோம் பார்த்தீங்களா, கரண்டி போடுறது, இது இடம் தெரிய மாட்டேங்குது பாருங்கள், லேசாக தான் தெரியுது பாருங்கள். இன்னும் வரல. ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். போடுறது தண்ணியாக வடிது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக வடியக்கூடாது. நெய் காலியாகிட்டு நிறைய ஆகி செஞ்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு அல்வா போடணும்னு ஐடியா இருக்குது, செய்கிற ஐடியா இருக்குது. நல்லா இருக்குன்னு பார்த்தேன் ஒரு வீடியோவில். நம்ம ஸ்டைலில் செஞ்சால் அது இன்னும் நல்லாயிருக்கும். கிண்டி விட்டே இருங்க. இப்போ கரண்டி வச்சு நம்ம கிண்டுற தெரியுமா, உடனே மூடிடுது பாருங்கள், அப்படி மூடக்கூடாது.
மூடக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமும் கிண்டி ரொம்ப நேரமும் அந்த இது இருக்கக்கூடாது. இப்போ கரண்டி உள்ளே விட அந்த கேப் உள்ளே தெரியுமா, அது ரொம்ப நேரம் அப்படியே கேப்பில் இருக்கக்கூடாது. அது ஒரு பக்குவம் உண்டு, அதெல்லாம் போக போக சொல்கிறேன். அப்போ தான் அது கரெக்டான பக்குவம், நமக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ரொம்ப முக்கியம்ப்பா, அது சொல்லிக்கிறேன். 20 ரூபாய்க்கு போட்டுருணும். 7 வாழைப்பழம் போடுறோன்னா மினிமம் 20 ரூபாய்க்கு போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 20 ரூபா தான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டி கூட்டினதுன்னா இன்னும் கொஞ்சம் விலை கூட இருக்கும். இது கிலோவே கம்மி தான். முழு முந்திரினா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. முந்திரி ஆனால் ரொம்ப முக்கியம் தான். அது தனி டேஸ்ட் கொடுக்கு. நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துருவோம். நம்ம அப்படியே ஸ்பூனில் அள்ளி கையில் அள்ளி சாப்பிட்டாலும் முந்திரி நமக்கு நம்ம அறியாமல் உள்ளே இருக்கும். சாப்பிட முடியல, அவ்வளோ டேஸ்ட்டு. இப்போ நம்ம கரண்டி போடுறோம் பாருங்கள், உடனே மூடிடுது பாருங்கள். ஒரு செகண்டு கூட இல்லை பாருங்கள். இப்போ எப்படி வடியுது பாருங்கள். தண்ணி மாதிரி இல்லாமல் வடிதா, அப்படியே கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இன்னும் பக்குவம் வரல. நம்ம பக்குவம் வந்துச்சு எப்படி பார்க்கணுன்னா, இப்போ கரண்டி போடுறோமா, ஒரு 2-3 செகண்டு மூடுறதுக்கு டைம் எடுக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் இறக்கணும். இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஜெல்லி கணக்கு ஆயிரும், நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவம் விடுங்க. திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்குவத்தில் இருக்கும். டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல. கருப்பட்டி டேஸ்ட்டும் அந்த பனானா டேஸ்ட்டும் சொல்லவே தேவையில்ல. அதில் நெய் போட்டிருக்கு, முந்திரி, வேறு லெவலில் அல்வா வந்திருக்கும். ஒரு நாள் இப்போ 250 ரூபா தான். 4 பேர் அழகாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு. நான் செஞ்ச வீட்டில் சாப்பிட்டு பறவை சாப்பிட்ணுன்னு வச்சுருந்துருக்காங்க. நான் இப்போ சாப்பிடல போல, நான் சாப்பிட்டுவிட்டேன் பாதி இது. செம்ம டேஸ்ட்டு. 4 பேர் சாப்பிட்லாம் அழகா. 250 ரூபாக்குள்ளே தான் ஆகும். 250 சொல்கிறது நான் அதிகமாக தான் சொல்கிறேன். 200 கூட முடிக்கலாம். அது டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா கலர் கொஞ்சம் இதாக காட்டுது. மற்றபடி சூப்பராக இருக்கும் கலர். இதை விட சூப்பராக இருக்கும் கலர். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் கருப்பட்டி, ஒரிஜினல் கருப்பட்டி எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் வாங்கணும். இங்கே 500 கிலோ. சொன்னாங்க வேம்பு கருப்பட்டி நல்ல நல்ல கருப்பட்டின்னு வாங்குவேன். இருந்தாலும் உங்கள் சைடில் நல்ல கருப்பட்டி நம்பிக்கையான ஆள் இருந்தால் சொல்லுங்கள். பக்குவம் வந்துட்டு நான் இப்போது கரண்டி போட்டு ஒரு 2-3 செகண்ட் ஆகுது பாருங்கள். நல்லாவே பக்குவம் வந்துட்டு இந்த பக்கத்தில் நம்ம இறக்கிடணும். இறக்கிட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மூடி வச்சா நல்லா செட் ஆயிரும். அதுவே 8 ஹவர்னால் நல்லா செட் ஆயிரும். நீங்கள் வெளியே வச்சா ஒன்றும் ஆகுது. ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகும். கூட ஒரு மணி நாள் இருக்கும். நான் இப்போ மதியம் செஞ்சேன் 2-3 மணி போல். ஃப்ரிட்ஜை நைட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. நீங்களாம் வச்சும் சாப்பிட்லாம், உடனே சாப்பிட்லாம். உங்கள் விருப்பம் தான். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில். அதுக்கப்புறம் நான் ஒரு அல்வா அப்படியே பிளேட்டில் கொட்டிட்டு தட்டிட்டேன். கொஞ்சம் டெக்ஸ்சரு கொஞ்சம் அழகாக வைக்கணும்னு நினைக்கல, அப்படியே வச்சிட்டேன். ரொம்ப நேரம் செஞ்சுருக்கேன். அடுப்பு வேறு ரிப்பராக, அதனால் ஆஃப் ஆகிட்டு கிடந்துச்சு. 1 ஹவரில் செஞ்சு முடிக்கிறது தான். 1 ஹவர் கூட ஆகாது. அடுப்பு ப்ராப்ளம்னால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் பிக்சர் எடுத்தது. அதான் சொன்னேன் நான், ஒரு டெக்ஸ்சர்னால் அழகாக வைக்கலன்னு. ஆனால் நல்லா வந்திருக்கு. டார்ச் லைட் அடித்தாலும் இப்படி இருக்குது ஒரு மாதிரி. ஓகே, பாய்.